श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराक्कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं श्रुतिमपवर्गकिवर्गयोः अंजनाद्रीश्वरदयाम् अभिष्टौमिनिरञ्जनां जीवनं जगतां जीयात् किमप्यपगतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः பண்டைநாள் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறன்பொழியனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாறுதமும் குறைகடலேனும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாகி நின்ற எம்பெருமான் அரங்கமா நகரணந்தானே பாராவருவாய் வருமின் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டுமடியே நின்னம் உடல்வேனோம் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர்முனிசிம்மஸ்ய கவிதா வனச்சாரிணः शृण्वन् रामकथानाथं कोणयाति परां गतिम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि ययत्याश्रितसन्त्रासद्वान्द्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः சோகந்தவிற்கும் சுருதி பொருள் சொல்லுகின்றோம் நாகந்தனைக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டனன் மகனாகிய ஆவலில் பேரிய ஓர் காகம் விடைத்திட கண்டழிலே செய்த காகுஸ்தனே புஷ்யே ஜாதஸ்து பரதः மீனலக்னே பிரசன்னதீஹி. பகவான் கடக லக்னத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் நவமி திதியிலே பகவானுடைய அவதாரம், அந்த விஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களும் கிரமமாக பரதன் புஷ்ய நட்சத்திரத்திலேயும் இளைய பெருமானும் சத்ருக்னாழ்வாரும் ஆயில்ய நட்சத்திரத்திலேயும் அவதாரம் பண்ணுறார். கௌசல்யா அஜனயது ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். கௌசல்யாதேவி ராமனை பெற்றெடுத்தாள்னு சொல்லிட்டு பரதன் கைகேயிக்கு பிறந்தான்னு சொல்கிறார். இப்போ கைகேயிக்கு பெற்றெடுத்த பெருமை கிடையாதா? கௌசல்யாதேவிக்கு மாத்திரம்தான் ராமனை பெற்றெடுத்த பெருமையா? கௌசல்யாதேவிக்கு ராமன் எப்படி கௌசல்யாதேவி பெற்றெடுத்தாலோ அதே மாதிரி கைகேயியும் பரதனை பெற்றெடுத்தால்னு வால்மீகி பதம் போடாமல் பரதன் கைகேயிக்கு பிறந்தான்னு பதம் போட்டதிலிருந்து என்ன தாற்பயம் என்றால், பாகவதோத்தமனாம் பரதன்
அந்த பாகவதோத்தமனை பெற்றெடுப்பதற்கும் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படி பின்னாலே மூத்தவன் இருக்கும் பொழுது பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு இவ கேட்குறா. கைகேயி தசரதத்தில் கேட்குறா. அப்படிப்பட்ட வயசில் பாகவதனாக பரதாழ்வான் பிறந்திருக்கிற கொடுமையை நினச்சுட்டாரோ என்னமோ தெரியல. இதெல்லாம் கைகேயும் ரொம்ப நல்லவள் தான். கைகேயினுடைய பாத்திரத்தை சரியாக தெரிஞ்சிக்காம பூர்வ விருத்தத்தை தெரிஞ்சுட்டா கைகேயி எப்படிப்பட்டவள்னு தெரியும். இருந்தாலும் பரதன் போன்ற பாகவதனை ரகுவம்சத்தினுடைய மரபை மீறும்படி இவ தசரதனிடத்தில் வரம் கேட்டுட்டாளே, அதனால் பரதன் கைகேயிக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி சர்ப்பத்துக்கு தேவதையாக இருக்கக்கூடிய சர்ப்ப நட்சத்திரத்துக்கு தேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில், அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில், ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் சுமித்ராதேவி லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் பெற்றெடுத்தாள். இப்படி 4 பேருடைய அவதாரத்தையும் சொல்கிறார். ராமனுடைய அவதாரத்தை மாத்திரம்தான் அவதாரம் சொல்லணும்னு இல்லை. என்ன பாயுச ரூபத்தில் விஷ்ணுவனுடைய அம்சமாக அவதரித்தவர்கள் தான் 4 பேருமே. விஷ்ணுவனுடைய அம்சம் 4 பேருக்கும் உண்டு. அது 4 பேரும் அவதரித்தார்கள்னு சொல்கிறது சாஸ்திர விரோதம் இல்லை, சாஸ்திர சம்மதமான விஷயம்தான். 4 பேரும் அவதரித்தார்கள். பெரியவர்கள் எல்லாம் பிறந்தான்னு சொல்லக்கூடாது, அவதரிச்சான்னு சொல்லணும். பகவானுடைய அவதாரம் ஆச்சாரியாளுடைய அவதாரம்னு சொல்கிறோம். ஆக இந்த 4 பேருடையதான பெருமை எப்படி இருந்ததுன்னு மேற்கொண்டு பேசுகிறார். குணவந்தா அனுரூபாச்ச ருச்யா போட்டபதோபமாக ராஜ்ஞः புத்ராः மகாத்மானः சத்வாரः ஜக்கிரே பிரதக். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. 4 பேரும் எப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது புரட்டாதி நட்சத்திரம் மாதிரி இருந்தா அப்படிங்கிறது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் விசேஷமா அப்படின்னு கேட்டால் விசேஷம்தான். பூர்வ புரோஷ்டபதா, உத்தர புரோஷ்டபதா. பூர்வ புரோஷ்டபதான்னா பூரட்டாதி, உத்தர புரோஷ்டபதான்னா உத்தரட்டாதி. 2 நட்சத்திரம் இருந்தாலும் 4 நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறதுல பூரம் உத்தரம், பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். அதே மாதிரி பூரட்டாதி உத்தரட்டாதி. இந்த 4 நட்சத்திரமும் இருந்தாக்க அது எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னாக்க, 4 நட்சத்திரமும் நல்ல பிரகாசத்தை உடையவாள். அவாவா நட்சத்திரம் யாராவது இருந்தால் அவாவால் எவ்வளோ பிரகாசமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கண்ணாடியில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஆக நமக்கெல்லாம் அந்த நட்சத்திரம் இல்லை, அதனால் பிரகாசமும் இல்லை. ஆனால் உத்தரம் இருக்கோ இல்லையோ அது பிரகாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் போய் பார்த்தா பார்க்குறவாளுக்குன்னே தெரியும் பிரகாசம் இருக்கான்னு. இந்த 4 நட்சத்திரத்திலேயும் பிறந்தவர்கள் நன்கு பிரகாசமாக இருப்பான்னு சொல்கிறான். அந்த மாதிரி வால்மீகி பகவான் இந்த 4 பேரும் எப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது குணவந்தா அனுரூபாச்ச, உயர்ந்த குணங்களுடையவான் 4 பேருமே. அனுரூபாச்ச, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு லக்ஷ்மணன், பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு சத்ருக்னன். இதுதான் இங்கே விசேஷமாக சொல்கிறார். சாஸ்திரங்களில் சொல்கிற அர்த்தத்தை காண்பிக்கிறார். குணவந்தா அனுரூபாச்ச ருச்சியா புரோட்டபதோபமாக. புரோட்டபதோபமாகனு சொன்னால் புரட்டாதி நட்சத்திரம். எம்பெருமான் ஒத்தந்தான்
பாயிச ரூபத்தில் அவதரித்தாலும் கூட 4 பேருமே எம்பெருமானுடையதான விஷ்ணுவனுடைய அம்சமாக தசரதனுக்கு 4 பேருமே பிள்ளைகளாக புத்திரர்களாக அவதாரம் பண்ணுறார். 4 பேரும் ஆச்சரியமாக பிறந்த உடனே பிரகாசித்தாள். எப்படி பிரகாசித்தா அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப அழகான ஒரு பதத்தை இங்கே வால்மீகி பகவான் போட்டு நமக்கு காண்பிக்கிறார். ராஜ்ஞா புத்திராः மகாத்மானः சத்வாரः ஜக்ஞிரே பிரதக் அப்படின்னு சொல்கிறார். பரதனுடையதான தேஜஸ் எப்படி இருந்தது, சத்ருகனுடைய தேஜஸ் எப்படி இருந்தது, லக்ஷ்மணனுடைய தேஜஸ் எப்படி இருந்தது. லக்ஷ்மணன்னு பேர் வைக்க போகிறார் வசிஷ்டர். ரொம்ப யோஜனை பண்ணி 4 பேருக்கும் பேர் வைக்கிறாளாம். நம்ம ஆற்றுல குழந்தை பிறந்தாலே குழந்தை 4 மாதம் கழித்து பிறக்க போகிறதுன்னாக்க அதுக்கு முன்னே பேர்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறார். நம்ம ஆற்றுல பிறக்கிற குழந்தைக்கு நாம் என்ன பண்ணுறோம், பேர் செலக்ட் பண்ணி வச்சு விடலாம். அந்த குழந்தை என்ன ஆண் குழந்தையாக பிறந்தா என்ன, பெண் குழந்தையாக என்ன பேர் வைக்கிறது, அது வேறு யோஜனை பண்ணிக்கிறோம். ஆணாக இருந்தால் இந்த பேரை வச்சுடுவோம், பெண்ணாக இருந்தாக்க இந்த பேரை வச்சுடலான்னு பண்ணுறா. அந்த மாதிரி ராமலக்ஷ்மணாளுக்கு பேர் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னையே வசிஷ்டர் யோஜனை பண்ணுறாரா. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன்னு பேர் வச்சது ஆச்சாரியன் கர்கர். அவர் யோஜனை பண்ணார். எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிவி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிஷிகள்லாம் பகவானுடைய திருநாமங்களை அநேக திருநாமங்கள் இருக்கு. அத்தனை திருநாமங்களையும் ரிஷிகள்லாம் வச்சிருக்காளே, பேசியிருக்காளே. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கர்காச்சாரி எப்படி யோஜனை பண்ணாரோ, கிருஷ்ணன்னு கடைசியில் பேரை வச்சாரோ, அதே மாதிரி வசிஷ்டரும் ரொம்ப யோஜனை பண்ணி இந்த ராமன்கிற பேரை பகவானுக்கு வைக்கிறார். புஷ்ய நட்சத்திரத்தில் அவதரித்தவனான அவனுக்கு பரதன்கிற பேர் வைக்கிறார். ஏன்னா ராமாயண கதை தெரியும் அவருக்கு. பரதனிடத்தில் தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போகிறார். 14 வருஷம் ஒரு ராஜ்ய பாரத்தை ஒத்தன்ட்ட ஒப்படைச்சிட்டு போகணுன்னாக்க நன்னா அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும், தர்மநெறி தவறாமல் இருக்கிறவனாக இருக்கணும். இவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு போனால் இவன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான்னு ராமனுக்கு கெட்ட பேர் வராதபடி இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ஆக 14 வருஷ காலம் சகல புவன பாரஹ ஸ்தாபிதே வத்சமூர்த்தே. சகல புவன பாரஹ சமஸ்தமான புவனத்தினுடையும் ராஜ்யம் பண்ணுகின்றதான ஒரு பொறுப்பை பரதனிடத்தில் ஒப்படைச்சார். 14 வருஷம் ஒப்படைச்சார். அப்படின்னு வால்மீகி பகவானுக்கு முன்கூட்டியே ராமாயணம் தெரியுமானபடினாலே பரணாத்து இது பரதா இந்த லோகத்தெல்லாம் நன்கு காப்பாற்ற போகிறான். எப்படி காப்பாற்ற போகிறான்னா, நேத்திக்கு சொன்னேலே அடிமையாக இருக்கிறத தவிர நான் வேறு எந்த காரியமும் பண்ண மாட்டேன்னு பரதன் வசிஷ்டரை பார்த்து சொன்னான். அதுதான் தெளிவான ஞானம். பிரசன்னதீகின்னு சொன்னேலே, தாசனாக தான் நான் எப்பொழுதும் இருக்க போகிறேன், என்னை போய் ராஜ்ய பரிபாலனம் பொறுப்பை ஏற்றுக்கோன்னு சொல்கிறேன்னு வசிஷ்டர் சொல்லியும் கூட அவன் ராமன் இருக்கிற இடத்துல போய் நாம் எல்லாரும் சேர்ந்து போய் பிரார்த்திப்போம், ராமனை அழிச்சுட்டு வருவோன்னு சொன்னதான தெளிவான ஞானம் பரதனுக்கு அப்படின்னு சொன்னார் வால்மீகின்னு சொன்னமே. இப்பொழுது ராஜ்ய பரிபாலனத்தை இவன் எப்படி ஏற்றுண்டான்? மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் ராஜ்ய பரிபாலன பொறுப்பை நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஏற்றுண்டானே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். இப்பொழுது மாத்திரம் ராஜாவாக இருக்கலாமா? இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் அழகான பதில் சொல்கிறான்.
சுவாமி தேசிகனும் ராமாயணத்தில் வரக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறார். ராஜ்ய பரிபாலன பொறுப்பாக இருந்தால் முதல்ல சொன்னதுலேருந்து பின்வாங்கலை ஒன்றும் பரதன். பின்ன 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணானேன்னார். நான் ஒன்றும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணலையே, பாதுகதான ராஜ்ய பரிபாலனம் பண்ணிடுச்சு. அழகாக வால்மீகியும் பேசுகிறார், சுவாமி தேசிகனும் பேசலை. ஆச்சாரியாளுக்கு கீழிருந்து பரிபாலனம் பண்ணாக்க அது சர்வாதிகாரம் கிடையாது. ஆச்சாரியால் சொல்கிறபடி கேட்டு அவன் நியமனத்தை வாங்கிட்டு பண்ணாக்க சாசனம் பண்ணுறது மந்திரிகளுக்கு உண்டு. ஆச்சாரியனுக்கு மீறி ஒரு சாசனம் பண்ணினானேயானால் அதுதான் தோஷம். இங்கே 14 வருஷ காலம் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணானேன்னு சொன்னால், பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணலை, ராமனுடைய பாதுகை தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிடுச்சு. ஆச்சாரியர்கள் தான் பரிபாலனம் பண்ணினா. இது அழகாக சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார். பகவான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான், பாதுகை ராஜ்ய பரிபாலனம் பண்ணித்து 14 வருஷம். ராமராஜ்யம் நடந்தது, பாதுகா ராஜ்யம் நடந்தது. இதில் எந்த ராஜ்யம் உசந்ததுன்னு கேட்டால் ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம்தான் உசந்ததுங்கிறார் சுவாமி தேசிகன். எங்கே சொல்கிறாருன்னா, ராமராஜ்யத்தில் கடைசியில் தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணினான். சம்பூகன்னு பேர் அவனுக்கு. இன்னார் தான் தபஸ் பண்ணலான்னு சாஸ்திரம் இருக்கு. தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணினான், அதனால் ஏதாவது அனர்த்தம் சம்பவிக்கும் ராஜ்யத்தில். அசாஸ்திரியமான சாஸ்திரத்தில் சொல்லாத ஒரு விஷயம் நடந்ததேயானால் அது ராஜ்யத்தில் காமிச்சிடும். அப்படி ராமராஜ்யத்தில் கடைசியில் தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணினான், அதனால் ஒரு ரிஷியினுடைய குழந்தை மரணத்தை தழுவிது. அந்த ரிஷி ராமனிடத்தில் போய், ராமா, உன்னுடைய ராஜ்யம் நடக்கும் பொழுது ஒரு அசாஸ்திரியமான காரியம் நடந்தது, தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணினான், அதனால் என் குழந்தை மரணத்தை தழுவியது. உன்னுடைய ராஜ்யத்தில் தப்பான காரியம் நடந்ததுனால என் குழந்தையை நான் பறிகொடுத்துட்டேன், இதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு ராமனை பார்த்து சொல்கிறான். அந்த சமயத்தில் என் குழந்தை பழைக்கணும், இதுக்கு என்ன வழின்னு கேட்டான். ராமனுடைய கடைசி காலத்தில் நடந்தது. ராமன் என்ன பண்ணார், யார் அப்படி தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணினானோ அவனை சிரச்சேதம் பண்ணுறார். சிரச்சேதம் பண்ணின உடனே இந்த குழந்தை, இறந்து போன குழந்தை, மரணத்தை தழுவின குழந்தை மறுபடியும் பொழைச்சது. இது மற்றொரு கிரந்தத்தில் சொல்கிறார். சம்பூகோ நாம விஷலஹா பிருத்திவ்யாம் தப்யதே தபஹ ஷீர்ஷச்சேத்ய சதே ராம தம்ஹத்வா ஜீவயத்விஜம். அவனை சிரசை அறுத்துட்டு என் குழந்தையை பழிக்க வையின்னு கேட்டார். இது ராமராஜ்யத்தில் கடைசியில் நடந்தது ஒரு அபவாதம். தேசிகன் பார்த்தார், ராமராஜ்யத்தில் இப்படி அசாஸ்திரியமான காரியம் கடைசியில் ஒன்று நடந்தது, அதனால் பிராமணனுடைய குழந்தையானது போச்சு. பாதுகை ராஜ்யம் பண்ணிட்டு 14 வருஷம் தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணி அதனால் ஒரு பிராமணனுடைய குழந்தை மரணத்தை தழுவியது என்பது பாதுகா ராஜ்யத்தில் இல்லை என்று ரங்கநாதனுடைய பாதுகையை பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வருஷாணி தானி விஷலோ ந தபாம்சி தேபே பாலோ ந கச்சிதபி மிருத்யுவசம் ஜகாமே ராஜ்யே தவம்ப ரகுபுங்கவ பாதரட்சே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் சாதிக்கிறார். வருஷாணி தானி விஷலோ ந தபாம்சி தேபே. தானி வருஷாணி, நீ ராஜ்ய பரிபாலனம் செய்தாயே, பாதுகையே, ரங்கநாதனுடைய பாதுகையே, அந்த சமயத்தில் தபஸ் பண்ணக்கூடாத ஒருவன் தபஸ் பண்ணினானா, பாலோ ந கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜகாமே,
ஒரு குழந்தையும் யமனிடத்தில் போச்சா, அதுவும் இல்லை. அசாஸ்திரியமான காரியமும் நடக்கலை. ஒரு குழந்தையும் யமனிடத்தில் போச்சுங்கிற அபவாதமும் பாதுகா ராஜ்யத்தில் இல்லை. ராஜ்யே தவாம்ப ரகுபுங்கவ பாதரட்சே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம் என்று பாதுகாருடைய பெருமையை சொல்கிறார். அதனால் 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் செய்தது ஏற்கனவே வசிஷ்ட இடத்துல சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக காரியம் பண்ணுறானே, நான் தாசபூதனாக இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பரிபாலனம் 14 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டா ராஜாவாகவும் இருக்கிற மாதிரி இருந்தான், தாசனாகவும் இருக்கிற மாதிரி இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ராமனுடையதான உத்தரவு ராஜாவாகவும் இருந்தான், இவனுடைய ஸ்வரூபம் தாசனாக இருக்கிறது. ராமனுக்கு தாசனாக இருக்கிறது வசத்தியா, ராமனுடைய பாதுகைக்கு தாசனாக இருக்கிறது வசத்தியா அப்படின்னு கேட்டுண்டு, ராமனுக்கு தாசனாக இருக்கிறத விட ராமனுடைய பாதுகைக்கு தாசனாக இருக்கிறது வசத்தி. அப்போ ராமனிடத்தில் இருந்த பக்தியெல்லாம் என்ன ஆறுதுன்னா, ராமனுடைய பாதுகையினிடத்தில் தாசனாக இருந்தால் அது ராமனிடத்தில் தாசனாக இருந்ததாக ஆகும். நாம் சொல்கிறோமே, பகவானிடத்தில் பக்தி இருக்கிறது எப்போ தெரிகிறதுன்னார், அவன் அடியார்களிடத்திலையும் நமக்கு பக்தி இருந்தால் அவனிடத்தில் இருக்கிற பக்தி உண்மையானது. பகவானுக்காக நாம் இருக்கிறது எப்போ தெரியும்னா, அவன் அடியார்களுக்காகவும் நாம் இருந்தோமேயானால் அது அப்பொழுதுதான் பூர்த்தியாகும். அந்த அபிப்பிராயத்தில் பாதுகைக்கு தாசனாக இருந்துண்டு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு உத்தரவு போடணும்னாலும் கூட, விசேஷமான ஒரு வஸ்து பரிசு பொருளாக இவனுக்கு கிடைச்சாலும் கூட முதல்ல பாதுகையினிடத்தில் கொண்டு சமர்ப்பிச்சுடுவானா. அந்த பாதுகையினிடத்தில் நிவேதனம் பண்ணி விஞ்ஞாபனம் பண்ணிட்டு தான் உத்தரவு போடுறதா இருந்தால் ராஜ்ய பரிபாலனத்தில் ராஜ்யத்தில் உத்தரவு போடுவானாம் பரதன் அப்படின்னு வால்மீகியும் சொல்கிறார். அதனால தான் ராமனை அயோத்திக்கு அழிச்சிட்டு வரணும்னு பெரும் சைன்யத்தை திரட்டின்னு போன பரதன் ராமன் வரலை. அதற்கான காரணத்தை ராமன் சாதிக்கிறார். இவனும் வரணுங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் பரதனும் விஞ்ஞாபனம் பண்ணுறான். 2 பேருக்கும் பெரிய விவாதமே ஏற்பட்டு பிறகு சமாதானமாகி பாதுகையை பிரார்த்திச்சுண்டு ரதத்தில் சந்தோஷமாக ஏறினான். எதிர்பார்த்த ராமன் கிடைக்கல, எதிர்பார்க்காத பாதுகை கிடைச்சது. எதிர்பார்த்த ராமன் கிடைக்கல, எதிர்பார்க்காத பாதுகை கிடைச்சது. எதிர்பார்த்த வஸ்து கிடைக்கலன்னு நாமெல்லாம் வருத்தத்தோடு திரும்புவோம். ஒரு உத்தேசம் பண்ணி ஒரு காரியத்துக்கோசரம் இது நடக்கணும்னு போவோம், அது நடக்கலைன்னா வருத்தத்தோடு திரும்புவோம். நான் எதிர்பார்த்தது எவ்வளவோ இவ்வளவுதான் கிடைச்சிது, குறைவாக கிடைச்சிதுன்னாக்கா வருத்தத்தோடு திரும்புவோம். அதனால் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கிறத ஜாஸ்தியாக எதிர்பார்க்காம குறைவாக கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு போனால் ஜாஸ்தி கிடைச்சதுன்னாக்க நம்ம சந்தோஷமாக திரும்பிவிடலாம். எதிர்பார்க்குறத ஜாஸ்தியாக வச்சுட்டு வஸ்து எதிர்பார்த்ததை விட குறைவாக கிடைச்சாக்க வருத்தத்தோடு தான் திரும்புவோம். இங்கே ராமனை எதிர்பார்த்துட்டு போனான் பரதன். ராமன் கிடைக்கல, பாதுகையை மாத்திரம்தான் கிடைச்சது. வருத்தத்தோடு தானே திரும்பி இருக்கணும். எதிர்பார்த்த ராமன் கிடைக்கலையே, பாதுகையை மாத்திரம்தானே கொடுத்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். கொஞ்சம் வருத்தத்தோடு தானே திரும்பி இருக்கணும் அவன், இல்லையா? தேசியன் சாதிக்கிறார், எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைச்சிருத்தான் பரதன். தெய்வந்தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு போனான். அந்த தெய்வத்தையே சுவாதீனம் பண்ணின ஆச்சாரியால் கிடைச்சி விட்டார், பாதுகை கிடைச்சிருத்துன்னு ஆரூரோக ரதம் முகிஷ்டா வால்மீகி சொல்கிறார். ரதத்தில் சந்தோஷமாக ஏறினான். என்ன சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, தன்னுடைய பாதுகையை பரதனிடத்தில் அடுகு வச்சுட்டான் ராமன் அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். பாதுகையை
பரதனிடத்தில் அடகு வச்சுட்டானோ. அடகு வைக்கிறதுன்னு தெரியுமோ இல்லையோ, நகையை கொண்டு அடகு வைக்கிறோம். பணம் வேணும்னாக்க 1000 ரூபா பணம் வேணும்னாக்க ஒரு நகையை கொண்டு அடகு வச்சாக்க 1000 ரூபாய்க்கு கீழே மதிப்புள்ள நகையை வச்சா அடகு வச்சாக்க 1000 ரூபா கொடுப்பானே. அடகு வைக்கிற மதிப்பு, அந்த வஸ்துவனுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் 1000 ரூபா கிடைக்கணும். அதுக்கு குறைஞ்சி இருந்து மதிப்பு குறைவாக இருந்தாக்கா 1000 ரூபா கிடைக்காது. இப்போ 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு நகையை ஆபரணத்தை அடகு வச்சா அதுக்கு குறைவான பணத்தை தான் நமக்கு கொடுப்பான். இங்கே ராமன் பாதுகையை அடகு வச்சான்னு சொன்னால் ராமனை விட பாதுகை வசந்ததா இல்லையா? தேசிகன் கேட்குறார் பாதுகா சகஸ்திரத்தில். ரொம்ப அழகாக சாதிக்கிறார். விஸ்ரப்தயேவ பரதோ பகவதீம் யயாச்சே. ராமன் 3 லோகத்தையும் தன் அதீனத்தில் வச்சுட்டுருக்கான். பகவான் வச்சுட்டுருக்கான் 3 லோகத்தையும். அந்த 3 லோகத்தையும் தாங்குகிறது ராமன் தாங்குகிறான். அந்த ராமனையே தாங்குகிறது பாதுகை. பாதுகை சாத்திட்டு பெருமாள் ஏற்றத்தினால ராமனையே தூக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை வேறொரு ஸ்லோகத்தில் சொன்னோம். தேசிகன் மற்றொரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். பாதாவணி பிரபவதோ ஜகதாந்திரயானாம் ராமாதவித்வமதிகா நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதன்னு பரதஸ்ய தமேவரிச்சோ பிரத்யாயனம் பரிபணம்னாக்க அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம். மறுபடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழ. மறுபடியை தம்பிக்கு பாதுகையே தம்பியாகிற பரதனுக்கு அடகு வச்சார். ஆக அடகு வைக்கிற வஸ்துவனுடைய மதிப்பு அதிகமானபடியினாலே ராமனை விட பாதுகை உசந்தது. அந்த ஆச்சாரியால் கடிச்சுட்டான்ற சந்தோஷத்தில் ரதத்தில் ஏறினான்னு எப்படி சந்தோஷம் வரும்? ராமன் வரலையே, வருத்தத்தோடு தானே பாதுகையை பெற்றுண்டு வந்திருக்கணும். ஆனால் தெய்வத்தையே சுவாதீனம் பண்ண ஆச்சாரியால் கிடச்சுட்டா பாதுகை கிடச்சிருத்துன்னு சந்தோஷமாக ரதத்தில் ஏறினாங்கிற வால்மீகி ஸ்லோகத்துக்கு, அந்த ஸ்லோகத்தில் ஏற்பட்ட சந்தேகத்துக்கு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் பதில் சாதிக்கிறார். பாருங்க, ராமாயணத்திலையும் சந்தேகம் வந்ததுன்னு சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்திரத்தை சேவிச்சுட்டா ராமாயணத்தில் சந்தேகம்லாம் போயிடும். வேதத்தில் சந்தேகம் வந்தால் ஆழ்வார் பாசுரங்களை சேவித்தா சந்தேகம் போயிடும். ஆழ்வார் பாசுரங்களில் சந்தேகம் வந்தால் ஆண்டாள் பாசுரத்தை சேவித்தா சந்தேகம் போயிடும். ஆண்டாள் பாசுரத்திலையும் சந்தேகம் வந்ததுன்னா சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை சேவிச்சுட்டா போயிடும். அப்படி நமக்கு ஒரு ஆச்சாரிய சார்பூமன் தேசிகன் நமக்கு கிடைச்சா இருக்கார். அப்படிப்பட்ட பரதன் தான் தாசனாக இருக்கிறது தான் விரும்பினான். அங்கே 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு ராஜாவாக இருந்து பண்ணலை. பாதுகைக்கு ராம பாதுகா தாசன், ரங்கநாத பாதுகா சேவகன்னு சுவாமி தேசிகன் எப்படி தனக்கு அது நினச்சா போதும்னு எப்படி விரும்பினாரோ அந்த மாதிரி ராம பாதுகா தாசன் அப்படின்னு சொல்கிறார். திருவனந்தபுரத்தில் பெருமாள் அனந்த பத்மநாப சுவாமி இருக்காரு. அனந்த பத்மநாப சுவாமி அங்கெல்லாம் ராஜா தான் தர்மகர்த்தாக்கு. அங்கே என்ன பண்ணுவானாம், அவள் எந்த ராஜா தொடர்ந்து வந்தாலும் அனந்த பத்மநாபதாசனை தான் கைத்து போடுவாள். ராஜ்யம் பண்ணுறதா இருந்தாலும் போய் அனந்த பத்மநாபனிடத்தில் போய் எழுதி வைப்பாளாம். இன்றைக்கி இவ்வளவு காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொர்ணத்தை எடுத்துட்டு அதை அடகு வச்சு மறுபடியும் திருப்பி அங்கே பெருமாள்கிட்ட சேர்த்துடணும். அந்த மாதிரி அனந்த பத்மநாப தாசகா ராஜாக்கள் போடுறது வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. தேவசம் போர்டில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கும் அனந்த பத்மநாப தாசன்னு தான் அந்த ராஜாக்கள், அவளுக்கு தான் அந்த பரம்பரை இருக்குது. அது அனந்த பத்மநாப தாசன்னு போடுவாளாம். அதே மாதிரி பரதன் ராஜ்ய பரிபாலனம் 14 வருஷம் பண்ணினானே ராம பாதுகா தாசன்னு தான் கழித்து போடுவானாம். தன்னை பரதன்னு போட்டுக்க மாட்டானாம். அப்படிப்பட்ட சகல புவனத்தையும் காப்பாற்றுற பொறுப்பை பரதனிடத்தில் பெருமாள் ஒப்படைச்சார். சகல புவன பாரஹா ஸ்தாபித்தே வத்சமூர்த்தே
அப்படி மீனலக்னே பிரசன்னதீஹி, அப்படிப்பட்ட பிரசன்னமான தெளிவான ஞானம் உடையவன் என்று புஷ்ய நட்சத்திரத்துக்கு சொல்லி அனுபவித்தார். அடுத்தது சர்ப்பதேவதகமான ஆஸ்லேஷா நட்சத்திரத்திலே இளைய பெருமானும் சத்ருக்னாழ்வானும் அவதரித்தார். புரோஷ்டபதோபமாக ஆக இந்த 4 புத்திரர்களும் தசரதனுடைய புத்திரர்கள் 4 பேரும் புரோஷ்டபதா நட்சத்திரம் அந்த மாதிரி பிரகாசிச்சா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த புரோஷ்டபதா நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது வேதமே இதுக்கு பிரமாணமாக சொல்கிறது. புரோஷ்டபதாசோ இது யாம் வதந்தி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அது பூரட்டாதி நட்சத்திரம் எவ்வளோ வசதி பாருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரமும் வசந்தி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவருடைய தாயார் தகப்பனாருக்கு பிறந்தவாலும் வசதி. பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம். எங்கள் தேழுந்தர் ஆண்டவன் பூரட்டாதி நட்சத்திரம், பழுத்தூர் ஆண்டவன் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆக்கூர் ஆண்டவன், திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்படி பாருங்க, ஆச்சாரியாருடைய திருநாமங்கள் எல்லாமே எவ்வளோ தேஜஸ்வாக இருக்கா பாருங்க. ஆக பூராடம் உத்தராடம், பூராடத்துக்கும் விசேஷம், உத்தராடத்துக்கும் விசேஷம், பூரத்துக்கும் விசேஷம், உத்தரத்துக்கும் விசேஷம். ஆக பூரம் உத்தரம் சொன்னாலே பூராடத்தை சொல்லலையே, உத்தராடத்தை சொல்லலையே அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு நட்சத்திரமும் விசேஷம்தான். இவ 4 பேரும் எப்படி இருந்தார்னு சொன்னால், ராஜ்ஞா புத்திராக மகாத்மானா சத்வாரா ஜக்ஞீரே பிருதக்கு. இந்த பிருதக்குன்னு ஒரு பதம் போடுறா. ஒவ்வொருத்தருடைய குணத்தையும் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. ராமனுடைய குணத்தை மாத்திரம்தான் சொல்லிகிட்டே இருக்கலாம்னு இல்லை. பரதனுடைய குணத்தை சொல்ல புகுந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. லக்ஷ்மணனுடைய குணத்தை சொல்ல ஆரம்பித்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதே மாதிரி சத்ருக்னனுடையதான குணத்தை சொல்ல ஆரம்பித்தா சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. சத்வாரா ஜக்ஞீரே பிருதக்கு. பிருதக்குன்னு தனியாகன்னு அர்த்தம். தனித்தனியாக ஒவ்வொருத்தருடைய குணத்தையும் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு சொன்னால், பிருதக்கு குணவந்தா ஒவ்வொருத்தரையும் குணத்தையும் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. ராமனையும் லக்ஷ்மணையும் ஒன்று சேர்த்து பாருங்கோ. ராமனோடு கூடவே இருந்தான் லக்ஷ்மணன். இது என்ன அர்த்தத்தை காண்பிக்கிறதுன்னா, ஓங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை காண்பிக்கிறது. ஓங்கிற பிரணவத்துக்கு இதுதானே பொருள், பகவானுக்காகவே இருக்கிறது. சேஷத்துவம் பொருள், சேஷசேஷி பாவத்தை காண்பிக்கிறது. பகவான் சேஷி, ஒரு தாசனால் ஒரு பலனை அடைபவன் சேஷி, கைங்கரியத்தை செய்து பலனை கொடுப்பவன் சேஷன்னு பேர். இது ராமலக்ஷ்மணாளுடைய சம்பந்தம். அதை தான் இங்கே வால்மீகி சொல்கிறார். குணவந்தா அனுரூபாச்ச, இது பிரணவத்தினுடைய பொருள். குணவந்தா அனுரூபாச்ச பரதன் சத்ருக்னன். பரதன் சத்ருக்னன் என்ன சொல்கிறதுன்னா, பரமபாகவதன் பரதன், அவனுக்கு அடிமையாக இருக்கிறது சத்ருக்னன். எனக்கு பரதனே எல்லாம் போதும். அப்படின்னாக்க தெய்வத்தை வேண்டான்னு சொல்கிறானா சத்ருக்னன், ராமனை வேண்டான்னு சொல்கிறானான்னு அற்பரியம் இல்லை. நம்மாழ்வாரே எனக்கு எல்லாம் போதும்னார் மதுர கவி ஆழ்வார். அப்போ ஆதிப்பிரானிடத்தில் ஏதாவது கோபமாக அவருக்கு மதுர கவி ஆழ்வாருக்குன்னார். எங்கள் ஆழ்வாரை நான் பெருமாளால் சேவிக்கிறேன், ஆச்சாரியனை பெருமாளால் சேவிக்கிறேன், பெருமாளத்தில் விசுவாசம் இல்லைன்னு இல்லை. பெருமாளை எங்கள் ஆழ்வார் சேவிக்கும்போது நான் ஆழ்வாரை சேவிச்சுருப்பேன். ஆழ்வாருடைய அனுபவம் இருந்தால் அது பெருமாளுடைய அனுபவத்துக்கு கொண்டு போய்விடும். ஆக ஆச்சாரியனுடைய அனுபவம் இருந்தால் பகவானுடைய அனுபவத்துக்கு கொண்டு போய் இதை விட்டுடும். அப்படி பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பரதனுக்கு நான் அடிமையாக இருக்கிறது. இது நமஹாங்கிற சப்தத்தில் காட்டா பிராப்த பாரதந்திரியம், எல்லை நீளம் எதுன்னா பகவானுக்கு அடங்கி இருக்கிறது, பாகவதாலுக்கு அடங்கி இருக்கிறதுன்னு நமஹா என்பதனுடைய பொருள். இந்த நமசப்தத்தினுடையதான அர்த்தத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்குது. பரதன் சத்ருக்னன்,
சேஷசேஷி பாவத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்குது. ராமனோடு லக்ஷ்மணன் சேர்ந்து இருந்தது. இப்படி பிரதகு குணவந்தா, 4 பேரும் குணத்தினாலேயும் அவா ஸ்வரூபத்தினாலேயும், பிரம்மஸ்வரூபத்தினால ராமன் பிரகாசித்தான், ஜீவஸ்வரூபத்தினால பரத லக்ஷ்மண சத்ருக்னால் பிரகாசித்தான். ஆக பரத சத்ருக்ன லக்ஷ்மணனும் ஜீவன் யார் என்பதை உணர்ந்தவா. விஷ்ணுவனுடைய அம்சமாக இருந்தாலும் இந்த ஜீவன் எப்படி பரமாத்மாவிடத்தில் இருக்கணுங்கிறத நமக்கு காண்பிக்கிறதுக்கோசரம் விஷ்ணு இப்படி அவதாரம் பண்ணினான். பத்ரிகாசிரமத்தில் நாராயணனாகவும் அவதாரம் பண்ணினான், நரனாகவும் அவதாரம் பண்ணினான். இப்படி நரனாகவும் அவதாரம், நாராயணனாகவும் அவதாரம் அங்கே பண்ணுறதை நாம் எப்படி சொல்கிறோம்? அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான் நரனாகவும் இருந்து. ஆக உபதேசத்தை கேட்குறதுக்கு யாராவது வேணுமேன்னு பார்த்தா நான் உபதேசம் பண்ணுறேன், யாராவது கேட்க வரையிலன்னாக்க 4 பேர் கூட அழிச்சுன்னு வந்துடுவோம். 4 பேர் கூட அழிச்சுன்னு அவனும் வரலன்னா என்ன பண்ணுறது? அதனால் கூட 4 பேர் அழிச்சுன்னு வந்துடுது. திரும்பி போகிற வழியும் பொட்டு வண்டி கட்டி திரும்பி கிராமத்துக்கு போகிற வழியும் இவர் கூட இருந்து தான் ஆகணும். அந்த நாளில் பொட்டு வண்டி கட்டின்ட்டுலாம் உபன்யாசத்துக்கு வருவார். காரில் வந்து இறங்க மாட்டார், பொட்டு வண்டி கட்டின்னு வருவார். 4 பேர் வரும்போதையும் கூட அழிச்சுன்னு வந்துடுறது. ஏன்னா இந்த 4 பேராவது உட்காந்து கேட்கணுமோ இல்லையோ? அவனும் யாருமே இல்லைன்னா யார் சொல்லி கேட்குறது? யாருக்கு இவர் சொல்கிறது? அதனால் பெருமாள் என்ன பண்ணார்? ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இந்த லோகத்தில் வந்து அவதரிக்கும் பொழுது நாராயணங்கிற ரூபத்தையும் எடுத்துட்டார். கேட்குறதுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசத்தை கேட்குறதுக்கு நரனாகவும் அவரே அவதாரம் பண்ணிட்டார். பத்ரிகாசிரமத்தில் போனால் நாராயண மலை, நரனுடைய மலர்ந்து 2 காமிக்கிறார் வரும்போது. ஆக நரநாராயணனாக சேவை சாதிக்கிறான். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனாகவும் நரனாகவும் அர்ஜுனனுக்கும் அந்த அம்சம் உண்டு. அதே மாதிரி தான் ராமன் ஈஸ்வர தத்துவமாக எப்படி இருக்கணுங்கிறத லட்சணத்தெல்லாம் காண்பித்தான். ஒரு ஜீவ தத்துவம் எப்படி இருக்கணும், தன்னை ஜீவன் எப்படி தன்னை நாம் உணரணுங்கிறதெல்லாம் பரதனுடைய பாத்திரத்தின் மூலமாகவும் லக்ஷ்மண சத்ருக்னர்களுடைய பாத்திரத்தின் மூலமாகவும் நமக்கெல்லாம் காண்பிக்கிறதுக்கோசரம் பகவான் இப்படியெல்லாம் நமக்கு அபிநயம் பண்ணி காண்பிக்கிறான். ஒரு வேதத்தினுடைய அர்த்தத்தை, உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை காண்பிக்கிறதுக்கோசரம்தான் இதிகாசங்கள் எல்லாம் அவதரிக்கிறது. இதிகாசங்கள்லாம் அதை தான் நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ? அப்படி காண்பிச்சாலாம் 4 பேரும் குணத்தினால பிரகாசிச்சா, ஸ்வரூபத்தினாலேயும் பிரகாசிச்சா. குணவந்தா அனுரூபாச்ச ருச்சியா புரோட்டபதோபமா ராஜ்ஞா புத்திராः மகாத்மானः சத்வாரः யஜ்ஞிரே பிரதக். இந்த 4 பேரும் எப்படி பிரகாசிச்சான்னு வால்மீகி சொன்னார். காளிதாசன் சொல்கிறான் ரகுவம்சத்தில் 4 பேரும் எப்படி பிரகாசிச்சான்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சங்கிற சதுர்வித புருஷார்த்தம் மாதிரி 4 பேரும் இருந்தார்கள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மார்த்த காம மோக்ஷானாம் அவதார இவங்கவானு. தர்மார்த்த காம மோட்சம் எப்படி 4 புருஷார்த்தங்கள் உண்டோ அதே மாதிரியே 4 பேரும் இருந்தார். இப்படி 4 குழந்தைகளும் புத்திரர்களும் தசரதனுக்கு பிறந்தாச்சு. நேத்திக்கு ஆரம்பித்த கதை இன்றைக்காவது முடிப்பேட மாட்டேல. ராமநாமா வரணுமோ இல்லையோ? இன்னும் பேர் வைக்கணுமே. குழந்தைகள் இப்போ தானே பிறந்திருக்கு. குழந்தைகள் 4 பேர் தசரதனுக்கு புத்திரர்களாக பிறந்துவிட்டார். தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ராவண வதம் ஏற்பட போகிறது நிச்சயமாயிடுத்து. 4 பேருடையதான அந்த தேஜஸே அதை காண்பிக்கிறது. இனி நமக்கு ராவணனால் பயம் நமக்கு கிடையாது. ராவணவதம் நிச்சயம்னு இவ அவதாரம் பண்ணின உடனே அவள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாலாம். ஜகுகுஹு கலஞ்ச கந்தர்வாஹ நடுதுஹு ச அப்சரோகணாஹ தேவதுந்துபயோ நேதுஹு புஷ்பவிருஷ்டிச்ச காச்சுதாம். புஷ்பவிருஷ்டி பூமாரி பொழிந்தார்களாம் தேவர்கள் எல்லாம். குழந்தை அயோத்தியிலே இங்கே 4 குழந்தைகளும் பிறந்திருக்கா. புஷ்பமாரி புஷ்பவிருஷ்டி பெய்தார்களாம். அங்கே இருக்கிறவெல்லாம் பாடினாலாம்.
பாடக்கூடிய சாமர்த்தியம் உடையவாள்லாம் பாடினாலாம். ஜகுகு கலஞ்ச கந்தர்வாக நடுதுகூச்ச அப்சரோகனாக. ஸோ அப்சர கணங்கள் இருக்க பாருங்க, அவெல்லாம் நர்த்தனம் ஆடினாலாம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். கிருஷ்ணன் அவதாரம் பண்ண விட ராமன் அவதாரம்னா உடனே கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லணும். ஆண்டவன் அப்படி தான் புண்ணியாசம் சாதிப்பார். கிருஷ்ணனை விடக்கூடாது, ஏன்னா அவரும் கண்ணன் சுவாமிகள். அதனால் ராமாவதாரத்தை சொன்னால் உடனே கிருஷ்ணனை சொல்லணும். அழகாக பேசுகிறாரு பாருங்கோ பெரியாழ்வார். என்ன அழகு! பெரியாழ்வார் அனுபவித்த மாதிரி அனுபவிக்கணும். ஆச்சரியமாக சுகபிரம்மம் பாகவதத்தில் அனுபவிக்கிறார். பாகவதத்தில் சுகபிரம்மம் எப்படி கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தாரோ அதே அனுபவம் பெரியாழ்வார் கிடைக்கும். அந்த ஸ்லோகத்தின் படியெல்லாம் நம்ம பெரியாழ்வார் பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். உபனிஷத்தில் சொல்கிறபடி பெரியாழ்வார் பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். எல்லா ஆழ்வார்கள் பாசுரங்களையும் உபனிஷத்து அர்த்தமாகவே நாம் அர்த்தம் நிர்வாகம் பண்ணலாம். அப்படிப்பட்ட உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை இந்த லோகத்துக்கு காண்பிக்க வந்தவாதான் அத்தனை ஆழ்வார்களுமே கூட. ஒரு இடத்துல சொல்கிறார், யசோதையை வந்து பின்னால் வந்து கட்டிக்கிறான் கிருஷ்ணன். ஓடி வந்து பின்பக்கமாக வந்து யசோதையை கட்டிக்கிறான். அவள் தயிர் கழிஞ்சின்னு இருக்கா, பாவம் தேமேன்னு பாவம் தயிர் கழிஞ்சின்னு இருக்கா. பின்னால் ஓடி வந்து கட்டிக்கிறான். பார்த்துட்டு கோச்சு பாருன்னு யாராவது திரும்பி பார்க்குறா, கிருஷ்ணன் கட்டிக்கிறான். சந்தோஷம் தாங்கலையா. எதனால் சந்தோஷம் வந்தது அப்படின்னார், அவனுடைய திருமேனி சம்பந்தம் நமக்கு கிடைச்சது. என் திருமேனியை அனுபவின்னு சொல்கிறார். யசோதைக்கு அனுபவிக்கணும்னு சொல்கிறாராம். அது பெரியாழ்வார் சொல்கிறார். என்னை வந்து கட்டின்டான், தன்னை யசோதையாக பாவிச்சுட்டார் பெரியாழ்வார். யசோதைக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்ததோ அதுக்கு தனக்கு ஏற்பட்ட அனுபவமாக பெரியாழ்வார் நினச்சிட்டு தன்னை யசோதையாக நினச்சிட்டார். என் குட்டன் வந்தென்னை புறம் புல்குவான், கோவிந்தனை புறம் புல்குவான், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தெனில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தராயுத்தே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். பாசுரங்கள் தெரியுமா? என் குட்டன் வந்தன்னை புறம் புல்குவான், கோவிந்தனை புறம் புல்குவான். உண்மையான பக்தருக்கு தன்னையே அனுபவிக்கும்படி பெருமாள் பண்ணிடுவான். உண்மையான பக்தி ஒரு யாருக்கு இருக்கோ தன் திருமேனியை அனுபவிக்கிற மாதிரி கொடுப்பான். நீ ராமனுடைய பக்தனுங்கிறது உண்மையாக இருந்தால் ராமனுடைய அடையாளத்தெல்லாம் சொல்லணும்னு அசோகவனத்தில் காட்டி கேட்குற ஆஞ்சநேயன். யானி ராமஸ்ய சின்னானி லக்ஷ்மணஸ்ய ஜயானி வை கதமூரு கதம் பாகு லக்ஷ்மணஸ்ய சம்சமே. அடையாளங்கள்லாம் சொல்லுன்னு ஏன் கேட்டான்னு கேட்டால், ராமனுடைய உண்மையான பக்தனாக இருந்தால் ராமனுடைய திருமேனியை பூர்ணமாக இவன் அனுபவிச்சிருப்பான். என்ன குரங்கு வேஷத்தில் வானர வேஷத்தில் ராவணனே வந்துட்டானோ அப்படிங்கிறதுக்கோசரம் உண்மையான பக்தனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ராமனுடைய அடையாளங்கள் எல்லாம் கேட்குறாள். தூது வந்தவாரிடத்தில் அவனுடைய அடையாளத்தை, திருமேனியில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற அடையாளத்தெல்லாம் கேட்பாளான்னு கேட்டான். உண்மையான பக்தனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவன் திருமேனியை பூர்ணமாக உண்மையான பக்தனுக்கு குறைவில்லாமல் அனுபவிக்கும்படி பகவான் பண்ணிடுவானான். அது அத்தனையும் சொல்கிறான்னா, சரி ராமனுடைய அடையாளத்தை கேட்டது வேணா நியாயம், லக்ஷ்மணனுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னு இவ கேட்கலாமா? யானி ராமஸ்ய சின்னானி, ராமனுக்கு என்ன சின்னங்கள் அடையாளங்கள், லக்ஷ்மணஸ்ய ஜயானிவை அப்படின்னு கேட்டால் சதா சர்வ காலமும் ராமன் பின்னாலேயே இருப்பான். அதான் அவனுக்கு லட்சணம். ராமனுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணுவான். அந்த கைங்கரியம் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தான்னு இந்த வானரன் சொல்கிறதான்னு பார்க்குறான்னு எடுத்துக்கூடாது. லக்ஷ்மணஸ்ய ஜயானிவை அப்படின்னு கேட்டால் இவன் உண்மையான பக்தனாக இல்லாமல் இருப்பானே. ஆனால் ராமன் கிட்டக்க போகும்படி லக்ஷ்மணன் இவன் அனுமதி பண்ணியிருக்க மாட்டான். ராமனை இவன் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க லக்ஷ்மணனுடைய அனுமதி இல்லாமல் ராமனுடையதான அடையாளங்களை இவன் திருமேனியை அனுபவிச்சிருக்க முடியாது. உண்மையான பக்தனாக இல்லை என்றால் லக்ஷ்மணனும் அனுமதிச்சிருக்க மாட்டான். ஆகையினால இந்த அடையாளங்களை கேட்டா அப்படிங்கிறது ஒரு உபனிஷத்தினுடைய அர்த்தம்.
உண்மையான பக்தனுக்கு தன்னையே கொடுத்துடுவான். யமை வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விருணுதே தனுஷ்வாம் அப்படின்னு எப்படி கிருஷ்ணாவதாரம் அவதாரமான உடனே பெரியாழ்வாருக்கு எப்படி ஒரு அனுபவம் வந்ததோ யசோதையா பாவிச்சென்று அனுபவித்தாரோ, அதே மாதிரி இங்கே ராமனுடைய அவதாரம் வந்த உடனே குழந்தைகளுடையதான அவதாரம் பண்ணினா 4 பேரும் 4 பேருடைய தேஜஸையெல்லாம் தேவர்களெல்லாம் பார்க்கிறார். புஷ்பமாரி பூமாரி பொய்தார்களாம். அங்கே இருக்கக்கூடியதான அப்சரசுகளை கொண்டு நர்த்தனம் பண்ணும்படி பண்ணினார்களாம். பாட தெரிஞ்சவாள்லாம் பாட்டு பாடினான்னு எழுதுகிறார் வால்மீகி. ஜகுஹு கலஞ்ச கந்தர்வாஹ நடுதுஹு ச அப்சரோகணாஹ தேவதுந்துபயோ நேதா புஷ்பவிருட்டிச்சகாச்சுதாம். ஆச்சரியமாக இப்படி சந்தோஷப்பட்டா அவள்லாம். ஒரே உற்சவம் தானோ, 4 பேரும் அவதாரம் பண்ணிட்டா ஊர் பூர்த்தியாக உற்சவமா. ஒரு ஆற்றுல குழந்தை பிறந்தா அந்த இடத்துல இருக்கிறவா, அந்த தெருவில் இருக்கிறவா அத்தனை பேரும் உற்சவம் கொண்டாடுற மாதிரி அங்கே போயிடுறான். எடா போய்ட்றேன்னா புண்ணியாவதனம் ஆச்சு, எல்லாருக்கும் ததியாராதனைன்னா எல்லோரும் அங்கே தான் இருப்பேன். இன்றைக்கி அடுப்பை மூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் இன்றைக்கி ததியாராதனை நடக்கிறது, அங்கே போயிடலாம் அப்படின்வாங்க. பாகவத ததியாராதனை நடக்கிறது, பாகவத சேஷத்தை வாங்கிக்கிறதுக்கோசரம் பசினாலேயே நாமெல்லாம் போகிறோம். பாகவத சேஷம் வேணும்னு போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பிக்ஷை உண்டா அப்படின்னு கேட்டாக்க பாகவத சேஷம் ஆச்சாரிய சேஷம் வேணும்னு கேட்குறாளே ஒழிய பசியினால் கேட்குற பாகவத சேஷம் வேணும்னு கேட்குறாள். அந்த மாதிரி ராமன் லக்ஷ்மணன் பரதர் சத்ருக்னால் விஷ்ணுவனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணிட்டா தேவர்கள்லாம் அங்கே கொண்டாடுறா. இவாளுக்கு என்னென்ன தேவர்கள் எங்கே கொண்டாடினான்னார், எல்லாம் கூத்தாடினான்ங்கிற. ஆடினர் அரம்பயர் ஆடினர் அரம்பயர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணறர். யார் சொல்கிறாரு? ஆழ்வார கம்பநாட்டு ஆழ்வான் விஷு கம்பநாட்டு ஆழ்வான் பேசுகிறார். ஆடினர் அரம்பயர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணறர் துவைத்த பள்ளியம் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் ஓடினர் உலவினர் உம்பர் முற்றுமே. இந்த சமயத்தில் பெருமாள் இங்கே அவதாரம் ஆகிட்டார். ராமன் அவதாரமான உடனே அங்கே லங்கையில் என்ன நடந்ததுன்னு, லங்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பேசுகிறார். ரொம்ப அழகாக பேசுகிறார். காளிதாசனும் இதை பேசுகிறான், கம்பநாட்டு ஆழ்வான்னு பேசுகிறார். அங்கே ராவணன் உத்தரவு போட்டுருக்கானா, எல்லாரும் என்ன பண்ண கிரீடத்தை வச்சுட்டு இருக்கான். தலை 10 தலைகள் அவனுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கிரீடம். என்ன அழகாக இருக்கும் பாருங்க கிரீடம். அந்த கிரீடத்துக்கு இப்படி இப்படி இந்த காரியம் பண்ணுங்கோ அப்படின்னு ராஜா உத்தரவு போடுறானா. உத்தரவு போட்டுட்டு எழுந்து தன் காரியத்தை பார்க்குற சமயத்தில் அந்த கிரீடத்தில் இருந்த ஒரு ரத்னமானது கீழே விழுந்துதான், கீழே தெரிச்சு விழுந்துருத்தான். இதை காளிதாசன் அனுபவிக்கிறான். தசானன கிரீடேபியா தக்ஷணம் ராட்சசஸ்ரீயா மணி வியாஜேன பரியஸ்தாக பிருத்திவியாம் அஸ்ருபிந்தவஹ. வதம் நிச்சயம், ராவண வதம் நிச்சயம் அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிற மாதிரி இருக்கான். ரத்னங்கள்லாம் கிரீடத்தில் இருக்கிற ரத்னங்கள் கீழே விழுந்துதான். இது என்னதை காமிக்கிறதுன்னா, ராட்சசர்களுடையதான சாம்ராஜ்ய மகாலட்சுமியானவள் இனி நாம் அழிந்து விடுவோம்னு நினச்சி விட்டான். ஆக ராவனுடைய வதமானது நிச்சயம் ஆயிடுத்துங்கிறத சூச்சிப்பிக்கிறதா முன்கூட்டியே பெருமாள் இங்கே அவதாரம். தேவர்கள்லாம் கொண்டாடுறா. ராட்சசர்களுக்கு அறிகுறி தெரியுது, முன்கூட்டியே தெரிகிறது. கிடத்திருந்த ரத்னங்கள்லாம் கீழே வருதான். மணிஹி வியாஜேன பரியஸ்தாக பிருத்திவியாம் அஸ்ருபிந்தவஹ அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கம்பன் பேசுகிறான். ஆடினர் அரம்பயர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணறர் சுவைத்த பள்ளியம் வீடினர் அரக்கர் என்று. ஆகையினால ராட்சசாலுடைய வதம்லாம் நிச்சயம்னு முடிவு பண்ணிவிட்டாலாம். அப்படி உற்சவத்திய மகானாசீத்து, எங்கே பார்த்தாலும் ஒரே உற்சவமாக இருந்ததாம். அப்படி ஆச்சரியமான ராமனுடைய அவதாரமானது அப்படி இருந்தது. இப்படி அவதாரம் ஆயிடுத்து.
அவதாரமான உடனே அடுத்தது புண்ணியாவச்சனம் பண்ணணும். குழந்தைகளுக்கெல்லாம் புண்ணியாவச்சனம் பண்ணணும் இல்லையோ. எடுத்தோடனே விஸ்வாமித்திரர் வந்துவிட்டாருன்னு சொன்னேன்னா குழந்தை பிறந்தோடனே விஸ்வாமித்திரர் வந்தாரா அப்படின்னு கேட்டுருவேன். அதனால் அதையும் சொல்லிட்டு அப்புறம் விஸ்வாமித்திரருடைய ஆகமனத்தை பார்ப்போம். சீக்கிரம் விஸ்வாமித்திரை வரவழைக்கணும். சீதா கல்யாணம் சீக்கிரமாவது பண்ணணும்னு பார்க்கணும். அவர் வந்தார்னா சீதா கல்யாணம் ஆகும். விஸ்வாமித்திரர் என்றைக்கு வராரோ தெரியல, பார்ப்போம். ஆதித்ய ஏகாதசாகம் தூ நாமகர்ம ததா அகரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீசுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மண இதி சத்ருக்னம் அபரம் ததா வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி கிருதவான் ததா அப்படின்னு சொன்னார். எப்போ பேர் வச்சார்னா, குழந்தை பிறந்தா க்ஷத்ரியாளுக்கெல்லாம் 12 நாள் தீட்டான். அதாவது 11ஆவது நாள் கழித்து பேர் வச்சார்னு எழுதி. 12 நாள் விருத்தி தீட்டு போன உடனே, விருத்தி வேறு க்ஷயம் வேறு. விருத்தியில் சில காரியம் பண்ணலாம், க்ஷயத்தில் சில காரியம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. எங்கள் அதை குழந்தை பிறந்திருக்கு காலக்ஷேபம் கேட்கலாமா கூடாதாங்கிற. நீ வந்து 1 மாதம் ஆச்சே அப்படின்னு கேட்டோங்க. 1 மாதம் ஆச்சே, நீ வந்தவுடனே விருத்தி வந்துடுத்து. ஆமாம் அப்படி வந்துடுத்து அப்படின்னு. விருத்தின்னா புஸ்தகம் வச்சுக்காம புஸ்தகம் வச்சுட்டு பார்க்கக்கூடாது. க்ஷயத்தீட்டு மாதிரி இல்லை, காது கொடுத்து கேட்கலாம், தப்பு கிடையாது. சத்விஷயத்தை விருத்தியில் கேட்கலாம், க்ஷயத்தில் இருக்கும்போது கேட்கக்கூடாது, மற்ற தீட்டு இருக்கும்போது கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஆச்சரியமாக அதீத்திய ஏகாதசாகந்து, அதீத்திய 11 நாள் கழித்துன்னு அர்த்தம். அது 12 நாள் தீட்டு. அதுக்கப்புறம் பேர் வைக்கிறதுக்கு பார்க்குறான். நாம கர்ம ததா அகரோத்து. யார்? வசிஷ்டர் பேர் வைக்கிறார். இதனால் பேர் வைக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக குழந்தை பிறந்த உடனே. ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கார். 60,000 வருஷம் ரகுவம்சத்தில் ஒரு குலகுருவாக இருக்காருன்னா எப்படி இருக்காருன்னு பார்த்து பேர் வைக்கிறது பார்த்து வைக்கணும். அழகுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இதில் ஒரு ஆற்றுல குழந்தை பிறந்தது. அந்த நாளில் ப்ரகஸ்பதியை கேட்பாங்க. ப்ரகஸ்பதி ஆர்த்து ப்ரகஸ்பதி நல்லா சொல்லுவார். என்ன பேர் வைக்கலான்னு கேட்பேன். ப்ரகஸ்பதி சொல்லுவார், பேரை சொல்லுவார். சரி பேர் வைக்கிறார். அன்றைக்கி ப்ரகஸ்பதி வைக்கிறேன்னு சொன்னார். அன்றைக்கி வரலை, வேற ஒருத்தர் சொல்லிவிட்டார். இன்னொரு ப்ரகஸ்பதி கேட்டால் அவர் பேரை சொல்லிவிட்டார். அப்புறம் ஆற்று ப்ரகஸ்பதி வந்தார். புண்ணியாவசனத்துக்கு எழுதணும் அப்படின்னார். புண்ணியாவசனத்துக்கு வந்து விட்டார். இன்னும் பேர் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னார். ஆற்று ப்ரகஸ்பதி ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னார். ரொம்ப பெருசாக இருந்தாருன்னு பேர் நல்ல பேர் தானே அப்படின்னார். இல்லை, சர்மஸ்லோகம் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறது இந்த குழந்தைக்கு? இவர் சர்மஸ்லோகம் பண்ணுறவள்ளையும் இவர் எழுந்திருக்கணும்னு இவருக்கு ஆசை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பேராக வைக்கணுமா? யாரோ பேர் வச்சுவிட்டாலே நான் இருந்தாக்கே சர்மஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கணும். அதனால் 60,000 வருஷம் இந்த வசிஷ்டர் காத்துட்டு இருக்கார். ரகுவம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்காத பேர் வைக்கலாமா அப்படின்னு காத்துட்டு இருக்கார். சந்தோஷம் இருக்காதான்னு? நம்ம ஆத்துல குழந்தை பிறந்தாலே நமக்கு சந்தோஷம் இருக்கு. ஆக ரகுவம்சத்தில் குழந்தை பிறந்திருக்கு. 60,000 வருஷம் காத்துட்டு வேறு வசிஷ்டர் இருக்கார். பேர் வச்சாராம். நாம கர்ம ததா அகரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீசுதம். கௌசல்யக்கு பிறந்ததான குழந்தைக்கு ராமன்னு பேர் வச்சார். கைகேயிக்கு பிறந்த குழந்தைக்கு பரதன்னு பேர் வச்சார். சுமித்ரிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு லக்ஷ்மணன் என்றும் சத்ருக்னன் என்றும் பேர் வச்சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம பேர் வைக்கிறதுனா எப்படி வைக்கணும்னா ரெட்டப்படை ஒத்தப்படை இது பேர் நியூமராலஜியில் கணக்கு பண்ணுறா பாருங்க. இப்பெல்லாம் அதுக்கு தகுந்த மாரி பேர் வைக்கிறேன். இது பொருந்த மாரி வைக்கிறாருன்னாக்கா ஆழ்வார் சொல்லியிருக்கார், இப்படி பேர் வைங்கோ, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேரெல்லாம் வைக்காதீங்கோ, பெருமாளுடைய பேரை வைங்கோ. அல்பமான தனிகனுடைய பேர் இது. அந்த தனிகனுடைய பேரை வச்சா அவனாட்டம் இருப்பா, பணம் வரும்னு சில பேர் பேர் வைப்பாங்க. இன்னொருத்தனை திருஷ்டாந்தமாக காமிச்சு வீடு வாசலுக்கு குறைச்சல் இல்லை பாருங்க, அவனுக்கு பாருங்க எத்தனை வீடு பாருங்க, அவன் பேரை வைப்போம், ஒன்றும் குறைச்சல் இருக்காதுன்னு லோகத்தில் இருக்கிறவாளை திருஷ்டாந்தமாக காண்பிச்சு அவள் பேரெல்லாம் வைக்காதீங்கோ, பெருமாளுடைய பேரை வைங்கோன்னார். காகம் கரையுடை கூரைக்கும் காகம் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும்
ஆசையினால் அங்கு அபத்த பேரிடும் ஆதல்கால் கேசவன் பேரிட்டு, யார் பேர் வைக்கணும்? கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்து விடோ நாயகன் ஆரணந்தம் அன்னை நரகம் புகாள். பகவானுடையதான திருநாமமாகிற கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதனாதி விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் என்னென்ன பேர் இருக்கோ அந்த பேரை வைங்கோன்னா மொத்தம் உபன்யாசத்தை கேட்டான். விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் இருக்கிற பேர் எல்லாத்தையும் வைக்கலாமோன்னு என்னார். நாளைக்கு குழந்தை பிறந்ததுன்னா ருத்ரஹா. என்ன சுவாமி பரம ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்துட்டு ருத்ரஹான்னு பேர் வச்சு சகஸ்திரநாமத்தில் இருக்கே, நான் என்ன பண்ணுறது? தேவன்தான் சகஸ்திரநாமத்தில் எந்த பேர் சொன்னாலும் வைக்கலான்னு சொன்னேன். ருத்ரஹான்னு வச்சு சுத்த பரமே காட்டி 12 திருமணம் சாட்சின்ட்டு ருத்ரஹான்னு பேர் வைக்கிறேன்னு பட்டர் பாஷ்யம் பண்ணார். ருத்ரஹாங்கிறது விஷ்ணுவுக்கு பொருந்தும். ருத்ரஹாங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள்னா ரோதயதி இது ருத்ரஹா, அழும்படி செய்பவர். ரோதயதி இது ருத்ரஹா, அழும்படி பண்ணவனா. பெருமாளுக்கு எப்படி பண்ணுவோம்? பெருமாள் ரக்ஷணமூர்த்தின்னு அவன் ரக்ஷகன் தானே, அழும்படி பண்ணுவானா அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா, அவனை அனுபவிச்சுட்டா எல்லாரும் ஆனந்த பாஷ்பம் பண்ணுறாளேன்னார் பட்டர் வியாக்கியானம். சகஸ்ரநாம பாஷ்யத்தை அது எல்லான்னு சொல்லலாம் போல் தான் இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு பாஷ்யம் சொன்னாக்க இன்றைக்கெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். தினம் ஒரு திருநாமங்கிற, தினம் ஒரு திருநாமம், பகவானுடையதான திருநாமத்தை சொன்னாக்க சொல்ல சொல்ல பௌக்கியமாக இருக்குன்னு அது. அப்படி ரோதயதி இது ருத்ரஹா, அவனை குணத்தில் அனுபவிக்க குணங்களை அனுபவிக்க நமக்கு ஆனந்த பாஷ்பம் வளர்ந்து பாருங்க. அது ருத்ராங்கிற சப்தம் விஷ்ணுவுக்கும் பொருந்தும். அப்படி ஆச்சரியமாக பேர் வைக்கிறதா இருந்தால் பெருமாளுடைய பேரை வையுங்கோன்னார். அதே மாதிரி ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீசுதம், விஷ்ணுவுடையதான அம்சமானபடினாலே 4 பேரும் 4 பேருக்கும் பேர் வச்சாலாம். 4 பேருக்கும் பேர் வைக்கும்பொழுது கௌசல்யாதேவிக்கு பிறந்த குழந்தைக்கு அதான ஜேஷ்டனான குழந்தை, முதல் குழந்தை ஜேஷ்டம் ராமம். ஏன்னா பின்னால் இதுக்கு ராமன்னு பேர் வரத்துக்கு தகுந்த மாதிரி இது குழந்தை இருக்க போகுது. ரமயதீதி ராமஹா, பார்க்குறவா எல்லாரும் உடனே ரமிக்கும்படி பண்ணிடுவானாம். அந்த ரூபத்தை பார்த்துட்டாக்க எப்படிப்பட்டவாளுக்கும் அந்த ராமனுடையதான திருமேனி சோபையில் ஏற்பட்டு கண்ணும் சந்தாமரை கமலுமவை அடிமவையே ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா, எல்லாருடைய மனசையும் அபகரிக்கக்கூடியதான ரூபமாக. இதுக்கு பகவத் விஷயத்தில் ராமங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். திருவாய்மொழி காலக்ஷேமம் எந்த பாசுரத்தில் வருதுன்னார். நாட்டாரை விரட்டுகிறவன் என்று, நாட்டாரை விரட்டுகிறவன் எல்லாரையும் விரட்டிடுவானான். அழகாலே நாட்டாரை, அத்தனை ஜனங்களையும் தன்னுடைய அழகினாலேயே விரட்டிடுவானாம் அப்படின்னு அர்த்தம். தன்னிடத்தில் வரும்படி பண்ணிடுவானாம். அப்படி ஜேஷ்டம் ராமம், ராமங்கிற பெயரை வச்சார். ஜேஷ்டனாக இருக்கக்கூடிய கௌசல்யாதேவிக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சார்னார். ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் இது அப்படின்னு ராமநாமாவை வச்சா. இந்த ராமநாமா எப்படி வந்ததுன்னு தான் நேற்றுக்கு ஆரம்பித்தோம். 100 கோடி ராமாயண ஸ்லோகம், மொத்தம் 100 கோடி ஸ்லோகம். 100 கோடி ஸ்லோகத்தை பண்ணினவர் பிரம்மா பண்ணினார். கைலாசத்திலேருந்து இல்லவாரெல்லாம் அங்கே போய் கேட்கறதுக்கு ஆரம்பித்தா, வைகுண்டத்திலேருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பித்தா, சத்தியலோகத்தில் இருக்கிறவாடும் கேட்டுண்டான். ஏன்னா அவள் எஜமானன் சொல்லும்போது அவன் உள்ளே உட்காந்துருந்தானுங்க, அவனும் உட்காரணுமோன்னு சத்தியலோகத்தில் இருக்கிறவாள்லாம் உட்காந்து கேட்டாலாம். ஆச்சரியமான பிரம்மா பண்ண ராமாயணம் 100 கோடி ஸ்லோகம். இது 3 லோகத்தில் இருக்கிறவாளும் நமக்கும் ஒரு புஸ்தகம் இருந்தால் தேவையில்லையேன்னு தோணித்தான். நாமும் அப்பப்போ முடிஞ்ச போது படிக்கலாம். சமயம் என்ன பண்ணுவா, ராமாயண புஸ்தகம் வாங்கிட்டு போவேன். ராமாயண புஸ்தகம் வாங்கிட்டு போனாக்க படிப்பேன். சரி படிப்போம் அப்படின்னு படிச்சு விட்டால் 10 நிமிஷத்தில் தூக்கம் வர்றதும் உண்டு சில பேர். சரி தூங்குவோம், அப்படியே தலைமாட்டில் வச்சுப்போம். அப்போ தூக்கம் எப்போ முழிக்கிறதோ அப்போ ராமாயண புஸ்தகத்தை பிரிக்கலாம். அப்படி இல்லை, எல்லாரையும் ரஞ்சிக்கும்படி பண்ணுமா, ரமிக்கும்படி பண்ணுமா இந்த ராமாயணம். 3 லோகத்தில் இருக்கிறவாடும் இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போகலாமே, எப்போ நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அப்போ படிக்கலாமேன்னு எல்லாரும் ஆசைப்பட்டாலாம்.
பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் பண்ணின கிரந்தம் ரொம்ப நன்னா இருக்கு போல் இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறாளே, எல்லாரும் புஸ்தகத்தை கேட்குறாளே, என்ன பண்ணுறது, இருக்கிற புஸ்தகம் ஒரே புஸ்தகம் தானே, யாருக்கு எது கொடுக்கறது அப்படின்னு பார்த்தாரா. இந்த சமயத்தில் நான் பிரித்து தரேன்னு சிவபெருமான் அங்கே வந்தாராம். புரியுமா? சிவபெருமான் அங்கே வந்தாராம், நான் பிரித்து தரேன்னாராம். இன்றைக்காவது பிரிப்பேலாம் மாட்டேலாம், நான் இன்றைக்கி பிரிச்சுடுவோம் எப்படின்னு. எப்படி பிரிக்க போகிறார் பாருங்கன்னார். 100 கோடி ஸ்லோகம், சத்தியலோகம், வைகுண்டலோகம், கைலாசலோகம், இந்த 3 லோகத்தில் இருக்கிறவாளுக்கும் இதை பிரித்து இருக்கிறது ஒரே புஸ்தகம். பிரித்து கொடுக்கறது என்ன, புஸ்தகத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை பிரித்து கொடுக்குது. அதை பிரித்து கொடுத்தாக்க பிரித்து கொடுத்த பாகத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும், பாக்கி பாகத்தை அனுபவிக்க முடியாதுன்னார். வால்மீகி ஸ்லோகம் எப்படி போக்கியமாக இருக்கோ, பிரம்மாவே பண்ண ஸ்லோகமாச்சே, எந்த இடத்துல எந்த இதை பிரித்து கொடுத்தாலும் அந்தந்த இடத்துல ராமானுபவம் வந்துடுமா, அது எல்லா பாத்திரங்களுடைய அனுபவமும் வந்துடுமா. சிவபெருமான் பார்த்தார், சரி நான் பிரித்து தரேன்னார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 100 கோடி ஸ்லோகம் 3 லோகத்தில் இருக்கா, 3ஆக பிரிச்சுடலான்னு முதல்ல பண்ணார். என்னென்ன 100 கோடியை 33 கோடி 33 கோடி 33 கோடியா புரிஞ்சுடுத்தா? எத்தனை கோடி ஆச்சு? 99 கோடி ஆச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கி எத்தனை கோடி ஸ்லோகம் பாக்கி இருக்குது? 1 கோடி ஸ்லோகம் பாக்கி இருக்குது. 99 போக பாக்கி 100 கோடியில் 1 கோடி தானே பாக்கி இருக்குது. இந்த 1 கோடியை ருத்ரன் பிரித்தாராம். இது சாமர்த்தியசாலி தான் இந்த பிராமணன். 1 கோடி ஸ்லோகம் இருந்ததுதான், அதை பிரித்தாராம். 33 லட்சம் 33 லட்சம் 33 லட்சமாக பிரித்தார். புரியுறதா? நீங்கள் எங்கேயாவது கேட்டுட்டு கதை சொல்லுங்கள். 33 லட்சம் 33 லட்சம் 33 லட்சமாக பிரித்தாராம். எத்தனை லட்சம் ஆச்சு? 99 லட்சம். 99 லட்சம் ஆச்சு 1 கோடி. பாக்கி என்ன இருக்குது? 1 லட்சம் பாக்கி. 1 லட்சத்தை பிரித்தார். 33,000 33,000 33,000 ஆச்சு. 99,000 ஆச்சா? பாக்கி எவ்வளோ இருக்குது? ஒரு 1000 இருக்குது. இந்த ஒரு 1000த்தை பிரித்தாரா 300 300 300 ஸ்லோகங்கள். 300 300 300 பாக்கி எவ்வளோ இருக்குது? 100 ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ. 100 எப்படி பிரித்தாருன்னா 30 30 30 30 30 30ன்னா பாக்கி எத்தனை இருக்குது? 10 இருக்கோ இல்லையா. 10 3 3 3ன்னு பிரித்தாராம். 10 என்ன பண்ணார்? 3 3 3ன்னு பிரித்தாராம். பிரித்த உடனே எத்தனை இருக்குனாக்க பாக்கி எத்தனை இருக்குது? 10 இருக்குது. 100 30 30ன்னு பிரித்தாக்க 10 இருக்குது. அந்த 10 எப்படி பிரிக்கிறது? இது வெள்ளியும் பிரித்தது சமம். 10 எப்படி பிரிக்கிறது? 10ன்னு என்ன? 1 இருக்குது, 0 இருக்குது, 2 சேர்ந்து 2 இது இருக்கும் இல்லையா. 0க்கும் வேல்யூ உண்டு, தெரியுமா இல்லையோ? மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 0க்கு வேல்யூ உண்டு. 10 இருக்கோ இல்லையா, அதை 3ஆக பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணார்? 10 இதை 3 3 3ன்னு பிரித்து விட்டால் ஒரே ஒன்று தான் பாக்கி இருந்துதான். இதை பார்த்தாரா, இது யாருக்கு கொடுக்கறது? ஒரு ஸ்லோகம் பாக்கி இருந்தது. இப்போ 10 ஸ்லோகத்தில் 3 3 ஸ்லோகமாக பிரித்தா 9 ஸ்லோகம் ஆகிடுத்து. இப்போ ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்குது. ஒரு ஸ்லோகத்தில் எத்தனை எழுத்து இருக்குது? 4 பாதம் இருக்குது ஒரு எழுத்தில். ஒரு பாதத்தில் இத்தனை எழுத்து இருக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது. எத்தனை எழுத்து இருக்கணும்? ஒரு பாதத்தில் 8 எழுத்து குறையாமல் இருக்கணும். 4 8 என்ன ஆச்சுன்னாக்க 32 ஆயிடுத்து. எத்தனை ஆயிடுத்து? 32 ஆயிடுத்து. அந்த 32 என்ன பண்ணாங்கனாக்க 10 10 அக்ஷரங்களால் அக்ஷரத்தையும் பிரித்து கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ 100 ஸ்லோகத்தில் 32 அக்ஷரம், அதை பிரித்து கொடுன்னு கேட்டால் அதை பிரித்து கொடுத்தா 10 10 அக்ஷரங்களை பிரித்து கொடுத்துட்டா 9 9 30 பிரித்து கொடுத்த அப்புறம் கடைசியில் பாக்கி இருந்தது 2 அக்ஷரங்கள் பாக்கி இருந்து தான். இதையும் நான் பிரித்து கொடுக்க முடியாது, இதை நான் வச்சுக்கிறேன், இவ்வளோ காரியம் பண்ணுறேன்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டாராம். ராமங்கிற படம் வச்சுட்டாராம் சிவபெருமான். வச்சு என்ன பண்ணாருன்னா, இதை பிரித்து கொடுன்னு கேட்பேன், நான் ஓடி போகிறேன், காசிக்கு ஓடி போகிறேன்ட்டாராம். அங்கே ஏன் அப்படின்னா அந்த தேவர்கள்லாம் பிரம்மாவும் சிபாரிசு பண்ணாராம், பங்கு பிரித்து கொடுக்கறதுங்கிற சாமானியம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஜாஸ்தி கொடுத்தான் இவருக்கு ஜாஸ்தி கொடுத்தான்னுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக பிரிக்கணும். அந்த பங்கு பிரித்து கொடுத்த சிவனுக்கே இந்த அக்ஷரத்தை கொடுத்துடுவோன்னு ராம இந்த 2 அக்ஷரத்தையும் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டாலாம். அந்த சிவபெருமான் தான்
100 கோடி ஸ்லோகத்தையும் இப்படி பிரித்து தனக்கு வேண்டியதான 2 நாமாவை வச்சுட்டார். இதுதான் அவள் கேட்டா, பார்வதி தேவி கேட்டா, எந்த நாமாவை சொன்னாக்க விஷ்ணுவனுடையதான 1000 நாமாவையும் சொன்னதாக ஆகும். சுலபமாக சொல்லும். கேனோபாயே நலகுணா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதே நித்தியம் சோது விச்சாமியகம் பிரபோ அப்படின்னு கேட்டாள். பிரபோ அப்படின்னு போட்டாள். என்னன்னு கேட்டாளா, எனக்கு இதை பிரித்து கொடுவோம், எந்த நாமாவை சொன்னால் விஷ்ணுவனுடையதான 1000 நாமாவையும் சொன்னதாக ஆகும், எனக்கு பகவானுடைய 1000 நாமாவையும் சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாரா. ஈஸ்வர உவாச்சா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாமதா துல்லியம் ராமநாமவரானனே. ராமநாமாவை சொன்னாக்க 1000 திருநாமங்களையும் சொன்னதாக ஆகும் அப்படின்னு இந்த ராமநாமாவை பெற்றுண்டு பிரித்து கொடுத்ததில் என்ன கிடைச்சிதுன்னா 2 அக்ஷரம் கிடைச்சிது. அதை மற்றவாளுக்கு பிரிக்க முடியாது. அந்த 2 அக்ஷரத்தையும் தான் வச்சுட்டு ராமநாமாவை யார் காசியில் வந்து மரணத்தை அடைகிறார்களோ அவள் காதில் ராமநாமாவை ஓதிண்டு இருக்கிறது, அவெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாளாம். காஷ்யாந்து மரணான் முக்தி. அதே மாதிரி மந்திரத்தை என்ன பண்ணுவாளோ, விருத்தாச்சலம்னு ஒரு இடம் தெரியுமா? விருத்தாச்சலம் அது தெரியாமல் இருக்காது, போகிற வழியில் அதுதான் இருக்குது, அந்த வண்டி நிற்கும் அங்கே. அந்த விருத்தாச்சலம்னாக்க விருத்தபுரீஸ்வரர்னு பேர். அவருடைய ஆத்துக்காரிக்கு என்ன பேருன்னா விருத்தாம்பிகைன்னு பேரான். யார் யார் அந்த விருத்தாச்சலத்தில் மரணத்தை அடைகிறாளோ அவளெல்லாம் தன் மடியில் வச்சுண்டு அந்த பிராணன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது ஒரு அவஸ்தை ஏற்படும் பாருங்கோ, அந்த அவஸ்தை ஏற்படாதபடி அந்த அம்பிகை பார்த்துக்கிறான். அப்படி விருத்தாம்பிகைன்னு பேர், விருத்தாச்சலம்னு பேர் இருக்குது. அந்த மாதிரி யார் யார் காசியில் வந்து மரணத்தை தழுவுகிறார்களோ அவள் காதில் ராமநாமாவை சொல்கிறது, அவள் பாவங்கள் அத்தனையும் போய் மோட்சத்துக்கு போயிடுவாளாம். இப்படிப்பட்டதான ஆச்சரியமான ராமன்கிற பேரை ரொம்ப நாடி யோஜனை பண்ணி வசிஷ்டர் இந்த பேரை வைக்கலான்னு ஜேஷ்டம் ராமங்கிற பேரையானது வச்சார் அப்படின்னு சொல்கிறார். சத்ருக்னனுக்கு எல்லா சத்ருக்களையும் வென்றவன். சத்ருக்கள் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கா, வெளியிலையும் சத்ருக்கள் விரோதிகள் இருக்கா. உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்திரியங்கள் சத்ருக்கள் நமக்கு, வெளியில் இருக்கிற இந்திரியங்களும் சத்ருக்கள். உள்ளுக்குள்ளேயே சத்ருக்களை விரோதிகளை வச்சுட்டு அதை ஜெயிக்காமல் வெளி சத்ருக்களை எப்படி ஜெயிக்க முடியும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்ருக்களையும் ஜெயித்தவனா சத்ருக்னன். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா எல்லாத்தையும் ஜெயித்தவன்னா. ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனே. 5 பேர் படாத பாடு படுத்துறா. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்டவின்பம் ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகையினால 5 இந்திரியங்கள் தான் பொல்லாத இந்திரியங்கள், பகவான்கிட்ட போக விடாதபடி நம்ம தடுக்கிறது. அந்த இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவன் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா அப்படின்னு பேர் வச்சா. ராஜ்ய பாரத்தை அவன் வகிக்கிறதுனால பரதன்னு அவனுக்கு பேர் வச்சா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. லக்ஷ்மின்னு என்னன்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம்ங்கிற ஒரு பொருள் அதுதான் நமக்கு லக்ஷ்மியா. லக்ஷ்மின்னு என்னென்ன பகவத் கைங்கரியம்னு ஒரு அர்த்தம். அதனால்தான் ஸ்ரீமான்னு பதம் போடுறார். பகவானுடைய கைங்கரியத்தை யார் விரும்புகிறாளோ அவள்லாம் ஸ்ரீமான்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீங்கிறது ஞானம்னு அர்த்தம். ஆக பகவானுடையதான கைங்கரியம்தான் நமக்கு வசத்தின்னு நினைக்கிறவா எல்லாரும் ஸ்ரீமான்கள். எல்லாரும் ஸ்ரீமான். இந்த ஞானம் இருந்ததும் எல்லாருமே ஸ்ரீமான்கள் தான். பாருங்கோ, விபீஷணன் வரான், ராவணனுக்கு புத்திமதி சொல்லிட்டு ராமன் திருவடியை ஆசிரியப்போம், ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவோன்னு வரான். வால்மீகி அந்த விபீஷணன் வந்தான்னு போடும்போது ஆகாசத்தில் வந்து நிற்கிறான். வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அங்கே நிற்கிறான்னு சொன்னான். வால்மீகி சொல்லும் பொழுது அது விபீஷணன் சொல்லும் பொழுது யாருன்னா அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு போட்டான். அதே மாதிரி கஜேந்திர ஆழ்வான் பெருமாள் திருவடியில் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கோசரம்
பொய்கையில் இறங்குறது கஜேந்திர ஆழ்வான் யானை. அந்த பெருமானிடத்தில் அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து முன்னால் ஏற்படுறது ஆபத்து ஏற்படுறது. அவனை குறிப்பிடும் பொழுது விஷ்ணு புராணத்தில் சொல்கிறா, பாகவதத்திலையும் சொல்கிறா, இந்த கஜேந்திர ஆழ்வான் எப்படிப்பட்டவன்னா சத்து நாகவர ஸ்ரீமான், யானைகளுக்குள்ளேயே சிறந்த ஸ்ரீமான். மற்ற யானைகள்லாம் பெருமாள் திருவடியில் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு பொய்கையில் இறங்குறதான்னு. இவன் இந்திரத்யும்னங்கிற ராஜாவாக இருந்தால் பூர்வ ஜென்ம வாசனையினால் விஷ்ணுவை ஆராதனம் பண்ணினான். அந்த ஆராதனை பூர்வ ஜென்ம வாசனை வந்து இந்த அவதாரத்திலையும் கஜேந்திர ஆழ்வானாக பிறந்த பொழுதும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டான். அவனை குறிப்பிடும்போது ஸ்ரீமான்னு குறிப்பிடுறார். சத்து நாகவரஹா ஸ்ரீமான். நாகவரஹான்னாக்க யானைகளுக்குள்ளேயே சிறந்த யானைன்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீமான்னு சொல்கிறா. அப்போ கைங்கரியத்தினால ஸ்ரீமான்னு அர்த்தம். இந்த லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மி உடையவன் அர்த்தம், கைங்கரியத்தை உடையவன் அர்த்தம். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதா சொபத